வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஜிடிஎஸ் போஸ்டிங் சம்மந்தமான சின்ன தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்திருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் 1 வருடம் 2 வருடம் முன்னாடிலாம் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. கொஞ்சம் மேபி ஜஸ்ட் மிஸ்ஸில் உங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கலாம். ஒரு 1/2 மார்க் கட் ஆஃப்லையோ 1 மார்க் கட் ஆஃப்லையோ நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும். மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜாக கம்மியான மார்க் கூட கிடச்சிருக்கும். பட் நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல கொஞ்சம் அதிகமான மார்க் 1 மார்க் 2 மார்க் அப்படின்ற மாதிரி கட் ஆஃபில் உங்களுக்கு போயிருந்திருக்கும். ஸோ இதுக்கு முழுக்க நீங்கள் 10ஆம் வகுப்பில் என்ன மார்க் வாங்கியிருந்தீங்களோ, அதாவது 10த்தில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணலாம் தான். ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது நீங்கள் அப்ளை பண்ணுற டிஸ்ட்ரிக் அண்ட் ஜோனு அது எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. ஏன்னா அப்ளை பண்ணும்போது ஒரு 450 எடுத்துட்டுமே 400க்கு மேலே மார்க் எடுத்துட்டுமே எந்த இடத்துல போடுறது, எங்கே அப்ளிகேஷன் போடணும் அப்படின்ற விஷயம் தெரியாமல் நிறைய பேர் நல்ல ரொம்ப ஹை லெவலில் இருக்க காம்படிஷன் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் போட்டுறீங்க. ஸோ அந்த மாதிரி போடுறதுனால தான் நிறைய பேருக்கு கிடைக்கல. ஸோ நம்ம உங்களோட கம்யூனிட்டி, உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரியாரிட்டி இடபிள்யூஎஸில் இருக்கலாம், அந்த மாதிரி எனிதிங் எது வேணால் இருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதே போல் உங்கள் கம்யூனிட்டிக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் போடலாம், அதாவது உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்கும் இல்லாமல் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம செக் பண்ணுவோம், உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் செக் பண்ணுவோம். இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு இந்த மார்க்குக்கு எங்கே போட்டால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போடுறோம். நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு 400+ மார்க் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் தாராளமாக. அதே போல் ஒரு 350க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டிலையோ ஒரு கேட்டகரியிலையோ ஏதோ சம்திங் எது வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 350க்கு மேலே இருந்துச்சுன்னா தாராளமாக போடலாம். எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் 400க்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே 350க்கு கீழே இருக்கிற நபர்கள் கண்டிப்பாக என்ன ப்ரியாரிட்டி இருந்து என்ன இது இருந்தாலுமே உங்களுக்கு செல்லுபடி ஆகாது, அந்த இடத்துல கிடைக்காது கண்டிப்பாக. ஸோ நம்ம என்ன இன்டீரியர் பிளேஸ் போட்டாலும் சூஸ் பண்ணாலும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது கம்மி தான். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 400க்கு மேலே இருக்கிற நபர்களுக்கு நம்ம அப்ளை பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் நம்ம போடுறோம். ப்ளஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் ரெண்டுமே சேர்த்து நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 10 மினிட்ஸில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பார்த்து சூஸ் பண்ணி எந்த ஜோனில் போட்டால் கிடைக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்போம். மேக்ஸிமம் நம்ம ஏனோ தானோன்னு அப்ளை பண்ணுறோம், நம்மளும் எல்லோரும் அப்ளை பண்ணாங்க நம்மளும் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி எந்த இடத்துல அப்ளை பண்ணணும், எந்த ஜோனில் நமக்கு போட்டால் கிடைக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் இதில் மெயினே தவிர நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, ஹை லெவலில் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. ஏன்னா 88%, 85%லாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருக்கு. அது கரெக்டாக அவங்க சூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 420, 430 அந்த மார்க்கில் இருக்கவங்களுக்கும், அதுக்கு கீழே ஏதாவது ப்ரியாரிட்டி வச்சு இடபிள்யூஎஸ் எல்லாம் கண்டிப்பாக 400 ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். இடபிள்யூஎஸ் அது கடைசி வருட ரிசல்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நம்ம அனலைஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறோமோ அது எல்லாத்தையும் அனுப்பிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.